2வது அதிகாரம் 14வது வசனம் 1086வது பக்கம். 85 எடுத்துங்க. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல். பீச்சுக்கு போனா எதை பார்க்கலாம்? தண்ணியை பார்க்கலாம். சமுத்திரம் எதனால் நிறைந்திருக்கிறது? ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே அவருடைய மகிமையினால் என்ன செய்யும்? நிறைந்திருக்கும். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் கர்த்தரை அறிகிற அறிவு உண்டாகும் பொழுது அவனுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கும், அவங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கும். நீ காரில் உட்காந்து போகும்போது ஒரு மகிமை இருக்கும், நீ பைக் ஓட்டும் போது அதில் கர்த்தருடைய மகிமை இருக்கும், நீங்கள் உட்கார்ந்து வேலை செய்கிற இடத்துல கூட அங்கேயும் கர்த்தருடைய மகிமை இருக்கும், நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்கும். ஏன் அந்த மகிமை இருக்கிறது என்றால், ஆண்டவர் அறிகிற அறிவினாலே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை ருசிக்க 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 நமக்கு என்ன உண்டாரு? கர்த்தர் ஒரு மகிமையை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்ய தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற அவரால் முடிந்தது. குருடர்களை கண்களை திறக்க அவரால் முடிந்தது. செவிடர்களை கேட்க வைத்தார். எதனால முடிந்தது? அவர் தன்னை என்ன செஞ்சார்? பிதாவுடைய சித்தத்துக்கு என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தாரு. 30 வருஷம் அவர் மௌனமாக இருந்தார். என்ன பைபிள் சொல்லலை. அவர் எங்கே இருந்தார்? நம்ம இப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன செய்வோம்? உலகெல்லாம் காட்டுவோம். பாரு, சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது நீல முடியோடு பிறந்தது. நான் யோசிக்கிறேன், பிலிப்பைன்ஸில் கொலம்பியாவிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இது இயேசு, இதுதான் இயேசு, இயேசு குழந்தைன்னு சொல்லி பேரை வச்சுட்டாங்க. ஏன்? பிறக்கும்போது எப்படி வந்துதான்? நீளமான முடியோடு பிறந்துதான். அவங்க பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஒரு சாதாரணமான குழந்தையை போல இல்லாமல் ஒரு வித்தியாசத்தை அவர்கள் கண்டதுனாலே சொல்லிட்டாங்க, இயேசு பிறந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அது உலகம் முழுவதும் அதை ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்லாம் பிரகடனம் பண்ணாங்க, இயேசு பிறந்துட்டார், இயேசு பிறந்துட்டார்னு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பிறந்ததாரு. அவர் பிறப்பதற்கு என்ன இல்லை? இடமில்லை. அவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சத்திரத்தில் முன்னே என்ன செஞ்சாங்க? கிடத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு மாட்டு கொட்டாயில் பிறந்தார் என்று இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து மாட்டு கொட்டாயில் பிறக்கவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. பக்கத்திற்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மாட்டு கொட்டாயில் பிறக்கலை. ஆனால் உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, என் நேசர் கிச்சிலி மரத்தின் கீழே என்ன செய்தார்? பெற்றெடுத்த காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அவருக்கு சாலமோனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. ஆனாலும் நம்ம பார்க்குறோம், அவர் பிறந்தார். எங்கே பிறந்தார்? மாட்டு கொட்டையில் இல்லை, ஆட்டு கொட்டையிலும் இல்லை. அவர் பிறந்ததுக்கப்புறம் அவரை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எல்லாம் அவங்க அலைஞ்சு திரிஞ்சாங்க. எல்லாமே இடம் இல்லைன்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ணது மாத்திரமா, ஏறுவது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், ஆண் குழந்தைகள் எல்லாரும் கொலை செய்ய செல்லும் பொழுது யோசேப்பும் மரியாளும் இந்த குழந்தைய எடுத்துட்டு என்ன செய்கிறாங்க? பெத்லகேமிலிருந்து எங்கே என்ன பண்ணுறாங்க? எகிப்துக்கு ஓடி போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ போராட்டம் பாருங்கள். இயேசு பிறந்த பொழுது ஓடு அங்கே ஓடி எகிப்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தேவதூதன் சொன்னால் அந்த ஏறுவது என்ன பண்ணிட்டான்? மறிச்சிட்டான். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? திரும்பவும் போங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பறக்கும் பொழுதே போராட்டம் தான். இன்றைக்கி நிறைய விசுவாசிங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் போராட்டமே வரக்கூடாது, என் வாழ்க்கையில் வியாதியே வரக்கூடாது. நல்லது தான், அதுதான் நானும் ஜெபம் பண்ணுறேன், அதுதான் நீங்களும் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது தான், அது தப்பு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நடத்தும் பொழுது, ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது, அந்த பாதையிலே நம்ம போகும் பொழுது கர்த்தர் நான் கூட இருக்கிறேன் என்று நிரூபிக்கும்படியாக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் எதற்குமே நாங்கள் பயப்படக்கூடாது. கர்த்தரை அறிகிற அறிவில் மாத்திரம் நம்ம சிந்தித்து அதனோட ஃபோக்கஸை கர்த்தர் யார், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்கள். ஆண்டவர் மனுஷனை தன்னுடைய சாயலாக, தன்னு ரூபமாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த பொழுது
ஏன் ஆண்டவர் தம்முடைய சாயலை தம்முடைய ரூபமாக சிருஷ்டிக்கணும்னு சொன்னாக்கா, அவருக்குள்ள ஒரு மகிமை இருந்தது. அந்த மகிமையை மனிதனுக்கு கொடுக்கும்படியாக தான் என்ன செஞ்சார் ஆண்டவர்? தன்னுடைய சாயலாக தன் ரூபமாக அந்த தான் கிட்ட இருந்த மகிமை மனிதனுக்கு கொடுக்கும்படியாக தான் மனுஷனை தான் சாயலாக சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவன ஜனமே, இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில தேவ மகிமை அற்றவளாக இருக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. நான் இருக்கிறது வேஸ்ட்டு, நான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு இருக்கிறது. அந்த முறுமுறுக்கிற காரியம் ஏன் தெரியுமா வருகிறது? அவர்களுக்குள்ள என்ன இல்லை? தேவ மகிமை இல்லை. தேவ மகிமை இல்லாத விசுவாசிகளுக்கு என்னெல்லாம் அடையாளம் இருக்குன்னு ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு அங்கே வேகமாக கடந்து போகிறேன். முதலாவது, அந்த விசுவாசி என்ன சொல்லுவார்? எங்கே ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? தேவ மகிமை இல்லாதவர்கள், தாங்கள் முக்கியமானவர்கள் என்று அவங்களுக்கு என்ன செய்யாது? தோன்றாது. தேவ மகிமை இல்லாதவங்க தாங்க எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் வாழ்கிறது வேஸ்ட்டு, நான் இருக்கிறத காட்டில் சாகிறது வேஸ்ட்டு, நல்லது, நான் சாகிறது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யாருன்னா அவங்க மகிமை இல்லாதவர்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், தேவன் மகிமை அற்றவர்கள். ஆண்டவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? they won't give importance to God. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனுஷன் மகிமை நிறைந்தவன். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன் மகிமை இல்லாதவன். இந்த மகிமை இல்லாதவர்கள் பின்னால் பார்க்க போகிறோம். அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லி. ஆண்டவருடைய மகிமை இல்லாதவர்கள் தேவனை ஆராதிக்க மாட்டாங்க. ஆண்டோடைய மகிமையை உணராதவங்க மகிமை ஒரு அலையிலியா சொல்லணும்னா சொல்ல மாட்டாங்க. ஆராதனை செய்யணும் கம்முன்னு தூணு மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க, கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, நெளிவாங்க, அசைவாங்க. அவங்களாம் யாருன்னா மகிமை இல்லாதவர்கள். தேவனுடைய மகிமை உள்ளவர்கள் எப்படி ஆண்டவர் ஆராதிப்பாங்கன்னா, வித் பெயின், வித் வேதனையோடு. கையை தட்டினா அவ்வளோ ஒரு 20 தட்டு தட்ட முடியும், 30வது 21வது தட்டு அவங்களாம் தட்ட முடியாது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் கையை தட்டி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமா மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆராதனை என்பது என்ன? தேவன் உங்களை என்ன செய்யப்பட வேண்டும்? உங்களை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த மகிமைனால பக்கத்தில் நீங்கள் ஆராதிப்பீங்க, பக்கத்துக்குள்ளவங்க ஒரு கட்டை எரியும் போது அடுத்த கட்டை என்ன செய்யும்? எரிய ஆரம்பிக்க. அது மகிமையினால் உண்டாகிற ஒரு காரியம். அல்லேலூயா. நீங்கள் கொட்டாய் விடுங்க, பக்கத்தில் கால என்ன செய்வாங்க? கொட்டாய் விடுவாங்க. அது எதனால் வருகிறது? மகிமை அற்றவர்களாக இருக்கும் பொழுது. அருமையான தேட ஜனமே, ஆண்டோட மகிமை இல்லாதவர்கள் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க. மகிமை இல்லாதவங்க அவங்க மனநோயாளியாக இருப்பாங்க. மகிமை இல்லாதவங்க மனபாரம், மனக்லேசம், குழப்பம், வேதனை, எப்பொழுதுமே அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள், பக்கத்தில் ஆளை பாருங்கள், முகத்தை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு துக்கம், ஒரு வேதனைனா அவங்களுக்குள்ள மகிமை இல்லைன்னு அர்த்தம். நல்ல ஒரு கலகலப்பாக சிரிப்பாக உட்காந்துருக்காங்க பாருங்கள், அதான் தேவனுடைய மகிமை. என்னடா இவன் சந்தோஷமாக இருக்கிறான், என்னடா இவன் இப்படி இருக்கிறான். ஏரோது மண்ணை ஆதி சபையில் இருந்த விசுவாசிகளை பிடிச்சி என்ன செஞ்சான்னா, 2 பேராக தாரை ஊற்றி, அவங்க மேலே தாரை ஊற்றி கம்பத்தில் கட்டை விட்டு பற்ற விட்டுருவான். அந்த வெளிச்சத்தில் ஏரோது மன்னனுடைய பிள்ளைகள் குடும்பத்தாரெல்லாம் அவங்க விளாண்டுட்டு இருப்பாங்க. எரிக்க விட்டு அவன் சிரிப்பானா. ஆனால் இவன் சிரிக்கும் பொழுது ஆதி ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் அந்த எரிகிற நிலையிலும் அவங்க கர்த்தரை குறித்து பாடின பாட்டு மகிமை உண்டாக்கினது. ஏரோது இதனால் குழப்பம் அடைந்தான், கத்தனானா. என்ன அந்த சபை சத்திரத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் கதறுவானா, இன்னும் இவங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இவன் சந்தோஷமாக அவன் நினச்சான்னா இந்த ஜனங்க இயேசு வேண்டான்னு சொல்லுவாங்க, அதனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சான். ஆனால் ஆதி சபையில் இருந்தவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, எரிக்கப்படும் பொழுது பாட்டு பாடினாங்களாம். அப்படியே மொத்தமாக 100 கணக்காக என்ன செய்வானா, மேலே ஒரு திரவியத்தை ஊற்றி எரிக்க விடுவானா. எரிக்க விட்டு அதை அவங்க அரண்மனையிலேருந்து பார்ப்பானா, மனிதர்கள்
இஸ் a மேன் டார்ச் என்று சொல்வார்கள். மனிதர்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்கள், மேன் கேண்டில் என்று சொல்வார்கள். நம்ம மெழுகுவத்தி வைத்து நம்ம எப்படி எரிக்கப்படுகிறோமோ, மனிதர்கள் உள்ள இருக்க கொழுப்புனாலே அந்த சரீரம் எழும் பொழுது அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பானா. அடுத்த நாள் காலையில் போய் பார்ப்பானா, ஒவ்வொரு முகத்திலையும் பார்த்தா ஒரு கலை, ஒரு சிரிப்போடு இருக்குமா. அவன் ஆச்சரியமாக பார்ப்பானா. இதெல்லாம் பைபிள் இல்லை, இட்ஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. த ஜேர்னல் ஆஃப் ஜெருசலேம் ஆஃப் ரோம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கு, அதை எடுத்து வாசித்து பாருங்க. ஜேர்னல் ஆஃப் ஜெருசலேம், இந்த பீரியட் ஆஃப் ஹெராட், அந்த புக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவன் வந்து கதறுவானா, என்னடா அப்போ கிறிஸ்து தான் உண்மைன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனாலும் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை அவனுக்கு. அருமையான தேவ ஜனமே, ஒரு தேவ மனிதன் அவன் வாழ்க்கையில மன கிளேசம் உள்ளனா இருந்தால் அவனுக்குள்ள என்ன இல்லை, என்ன இல்லை, மகிமை இல்லை. மகிமை உள்ளவன் முகம் எப்போதும் எப்படி இருக்கும், கலையாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவன் முகத்தில் ஒரு வாடுதல் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு தேவ மகிமை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனாவது குறிப்பு இது? மகிமை உள்ளவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள், மகிமை இல்லாதவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, மகிமை இல்லாதவர்கள் என்னது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. மூணாவது, தேவ மகிமை இல்லாதவர்கள் மன நோயாளியாக இருப்பாங்க, மன அழுத்தம், குழப்பம், அப்படியே அவங்களுக்கு அவங்க 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 வாழ்க்கை நிம்மதியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது, திருப்தி இருக்காது. அடுத்த காரியம், அவங்க தேவ பிரசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் அவர்கள் தேவன் வைத்திருக்கிற மகிமையையும் அவர்களால் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. நோய்வாய்ப்படுவாங்க, பலவீனப்படுவாங்க. ஒவ்வொரு கிட்னி ஃபெயிலியருக்கு, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு, ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெலாம் த காஸ் ஆஃப் டிசீசஸ் என்ற ஒரு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொய் பேசுகிறவனுக்கு ஒரு வியாதி வரும், ரைட்? ஆமாம், ரொம்ப பொய் பேசினா அதுக்கு ஒரு வியாதி வரும். ரொம்ப கவலைப்பட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வியாதி வரும். ஸ்கின் டிசீஸ், ஆமாம், அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாசித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து பாருங்கள், அதுதான் தேவ மகிமை. அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, அது எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு எந்த அளவுக்கு மகிமையோடு நிறைந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருப்பார். ஆமென். ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், பயன்படுத்துவார். நீங்கள் ஒரு நாளும் சும்மா இருக்க முடியாது. இயேசுவை குறித்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. பார்க்குற நபருக்கெல்லாம் இயேசு குறித்து சொல்லுவீங்க. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை குறித்து போன வாரம் சொன்னீங்க? ஏதோ கொஞ்சம் பேர். 90% இயேசு குறித்து பேசுகிறதும் கிடையாது, அடுத்த ஆளுக்கு சொல்கிறதும் கிடையாது. அவங்களாம் யார் தெரியுமா? மகிமை இல்லாத ஆளுங்க. மகிமை உள்ள ஆளுங்க இயேசு குறித்து பார்க்கும் பொழுது தான் நண்பர்களுக்கு, சொந்தக்காரர்களுக்கு, பார்க்குறவர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, சுவிசேஷத்தை சொல்லுகிறது. ஆமென். இயேசு சீக்கிரம் வராரு, ஆயத்தமாகுங்க. அவன் சிரிப்பான், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் மூலயமா ஆண்டவர் என்ன செய்வார், மகிமைப்படுவார். ஒரு நாள் அவன் தூக்கு கயிறில் தொங்கும் பொழுது நீங்கள் பேசின வார்த்தை ஞாபகம் வரும். ஆமென், அல்லேலூயா. எது வேண்டான்னு கோபத்தோடு தள்ளுறானோ அந்த வார்த்தை அவனை ஒரு நாள் சிந்திக்க வைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி காரியத்தை கர்த்தர் செய்வாராக. இன்னைக்கு பிசாசுடைய திட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவ மகிமையை இழக்க வேண்டும், தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடாது, தேவ மகிமையிலே நீங்கள் பிரவேசிக்க கூடாது தான் பிசாசுடைய திட்டம். நீங்கள் தேவ மகிமையை பெற்றுக்கொண்டா ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவார். தேவ மகிமை உடலை நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். தேவ மகிமைக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒரு கனமான பாத்திரமாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுவதனால உங்கள் சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அதை அடையாதபடிக்கு, அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தான் பிசாசு என்ன செய்யறான், பல பிரச்சனை, பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டாக்கி, என்னன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் மனைவி எழும்பி என்னடா போடாண்டுவா, என்னன்னே தெரியாது, போயா என்னவா, திடீர்னு தெரியாது, என்னன்னே தெரியாது. முதல்ல டமால்னு அடி விடும், புருஷன் வந்து அடிப்பான். அடிக்காத புருஷன் திட்டுவான், அடிக்காத புருஷன் திடீர்னு 4 நாள் பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்பான். பார்த்து எரிஞ்சு விழுவான்.
ஆனால் நீ சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மனைவி திட்டும் பொழுது நீங்கள் தளர்ந்து போகாதீங்க. பிள்ளைகள் திடீர்னு எழும்புவாங்க, ஏன் பெத்தனுவான். ஆமா, நீ பெற்று மார்பில் போட்டு வளர்த்த பிள்ளை கேட்கும், நீ ஏயா பெத்த, எனக்கு இப்போ 3 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, எனக்கு இதை வாங்கி கொடு, நான் சாக போகிறேன், ஓடி போக போகிறேன். ஒரு நாள் நானும் எங்கள் அப்பாட்ட இப்படி தான் சொன்னேன், ஓடி போக போகிறேன்னு. 2 நாள் கழிச்சது கேட்டார், தம்பி என்னைக்கு போக போகிற, இந்த மேலே ட்ரங்கு பெட்டிலாம் இருக்குது, என்னைக்கு போக போகிற சொல்லு, எங்கே போக போகிற, பம்பாய் போக போகிறேன்ப்பா. எந்த ட்ரெயினில் போனோம், நான் டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன்ப்பா. தம்பி ஒழுங்காக போய் பம்பாய் போய் சேரு, நீ வித்தவுட்டில் போனால் அவன் பிடிச்சி போகிறான், சீக்கிரமாக சொல்லு. அப்பா திருநெல்வேலியிலேருந்து நான் இந்த மெட்ராஸ்க்கு ஒரு பையோடு வந்தேன், அந்த மாதிரி நீயும் பையை எடுத்துகிட்டு என்ன பண்ணு, பெட்டி எடுத்துகிட்டு பம்பாய் போ, நல்லா வச்சுருப்பாருப்பா, நல்ல ஒலை, எங்கே போனாலும் ஒலை. அப்படி தான் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. அவன் சொல்லுவான் ஓடி போக போகிறேன்னு. சீக்கிரமாக சொல்லுங்கள், எந்த ஃப்ளைட்டில் வேணும்ப்பா, காலம் மாறிடுச்சுல, ஃப்ளைட்லேயே போகப்பா, நீ ஏன்பா ட்ரெயினில் போகிற. அப்படி வளர்க்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் மிரட்ட தான் செய்வான். நீ பண்ணுற ஜெபத்தில் அவன் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. கலந்து போகாதீங்க. அருமையான திடஜனமே, மகிமை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஆராதனைக்கு வாங்க. மகிமை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அந்த மகிமை அடைய வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. அந்த மகிமை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மகிமை உள்ள விசுவாசிகளை கர்த்தர் தம்முடைய மகிமைக்குள்ளே சேர்த்து கொள்வார். மகிமை இல்லாதவர்களுக்காக கர்த்தர் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஏன் மகனே, ஏன் மகளே, இன்னும் என் மகிமை பெற்றுக்கொள்ளவில்லை. நான் மகிமைக்காக தானே உன்னை என் சாயல என் ரூபமாக உன்னை மனைந்து கொண்டேன். இப்பொழுதோ மகிமை அற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மகிமை இல்லாமல் வாழ்கிறாயே. மகிமை இல்லாத வியாதி, மகிமை இல்லாமல் குழப்பம், மகிமை இல்லாதனால என்ன சாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற விசுவாசியை, மகிமை இல்லாதனால தான் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, மகிமை இல்லை, தேக்க நிலை, மந்த நிலை, வீட்டில் ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, உன்னால சீக்கிரமா ஆலயத்துக்கு வர முடியல, நீ மாலை ஆராதனைக்கு வர முடியல, காரணம் மகிமை இல்லை. ஒரு நாள் ஆண்டவருடைய மகிமைக்காக புலம்பு கொண்டு இருப்பாய். அன்னைக்கு ரகசிய வருகை நடந்து முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு சபையில புலம்புகிற ஒரு கூட்டம் சபையில இருக்கும். நிச்சயம் சொல்லுகிறேன், அந்த கூட்டத்துக்குள்ளே, கைவிடப்பட்ட கூட்டத்துக்குள்ளே நான் இருக்கக்கூடாது. புத்தி உள்ள கன்னிகைகள் மணவாளனோட போயிட்டாங்க, புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன வாங்க போயிட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, கதவு அடைச்சிருக்கு, தட்டுறாங்க. அப்போ உள்ளேருந்து சத்தம் வருது, நான் உங்களை அறியேன். அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது ஐயா. மகிமை பெற்றவளாக, மகிமை உடையவளாக, இந்த மகிமைக்காக வாழும் பொழுது நீ தன்னால நீங்க வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. உங்க வேலை காரியங்களெல்லாம் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவார். உங்க பிள்ளைகள் காரியங்களை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவார். வரும் காலம் கர்த்தர் உங்களை தாங்குவார். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 29:43 வாசிக்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அந்த ஸ்தலம் மகிமையினாலே, என்னுடைய மகிமையினாலே பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்குள்ள அந்த மகிமை இருந்தால் நமக்குள்ளே பரிசுத்தமாக்கப்படும். நம்ம வாழ்க்கையினாலே நம்ம வீடு பரிசுத்தமாக்கப்படும். நம்முடைய ஜீவியத்தாலே நம்மளை சுற்றி இருக்கிறவர்களே என்ன செய்யப்படுவாங்க? பரிசுத்தமாக்கப்படுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் மோசே பார்த்து, மோசே நீ என்ன பண்ணு, நான் உன்னை டீல் பண்ண போறேன், மக்களோடு நான் டீல் பண்ண போகிறேன், நான் இறங்கி வர போகிறேன், நான் இறங்கி என்ன செய்ய போகிறேன், நான் உங்களோடு இடைப்பட போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு முன்பாகவே சொல்லி விடுகிறார் நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி. அந்த காரியத்தை தான் இந்த காலையில் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபமாக இருக்கிறது. சமீபமாக இருக்கிறபடினாலே யாரெல்லாம் மறுரூபமாக்கப்பட போகிறாங்க தான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டியன். பாஸ்டர் ஜான் ஹாகி என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர் அமெரிக்க தேசத்தில் இப்பொழுதும் அவர் இருக்கிறார். அவரால் இப்போ பிரசங்கம் பண்ண முடியல, வயது மூப்பின் நிமித்தமாக. நான் யோசிக்கிறேன் அவருக்கு எப்படியும் ஒரு 90 வயசு மேலே இருக்கும். அவர் அடிக்கடி சொல்வார், 99.99 pastors who call the servant of God
அவர்கள் they cannot inherit or be raptured. அவர் சொன்ன வார்த்தை. சத்தியத்தை பேசுகிற ஊழியர்கள், சத்தியத்தை பேசக்கூடிய ஊழியக்காரர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு போய் இன்னைக்கு சபையும் உலகத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஒன்றா சேர்த்ததுனால ஜனங்களுக்கு எங்கே நடத்தப்படவில்லை, சத்தியத்துக்கு நேராக நடத்தப்படுவதனால இன்னைக்கு சபைகள் அவலட்சணமான ஒரு காரியத்துக்குள்ளே வந்துடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ நான் உங்கள்கிட்ட டீல் பண்ண போகிறேன், இந்த ஜனங்களோட நான் பேச போகிறேன், அதனால் என் மகிமை என்ன செய்யப்பட போகிறது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வரப்போகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்னுடைய மகிமையினாலே அந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன செய்யப்படும், பரிசுத்தமாக்கப்படும். ஒரு மனிதன், ஒரு கர்த்தருடைய ஜனம், விசுவாசி என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்க மகிமைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் முதலாவது உங்களை பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. பரிசுத்தனா என்னது மறந்துட்டீங்களே? ஞாபகம் இல்லையாப்பா? எங்கேயோ போயிட்டீங்க. எங்க பாருங்க, இங்க தான் இருக்கிறீங்க, எங்கேயோ போயிட்டிய. நல்லா கவனமா இருங்க. இன்னைக்கு பிசாசனவன் பிரசங்கத்தை கேட்க விடவே மாட்டான். அப்படியே அது ஜாயிண்ட் வீல் மாதிரி. அந்த ஜாயிண்ட் வீல்னா என்ன சொல்கிறது, ராட்டினம் மாதிரி அப்படியே கிரு 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 கிருன்னு பிசாசுடைய பெரிய தந்துடும். நீ வெறுமையாவா, வெறுமையா போ. நீ வசனத்தை கேட்டுட்டா வசனம் உனக்குள்ளே விழுந்துருச்சுன்னா 60 100 30 பலன் கொடுக்கும் இல்லையா? பலனற்றவன உன்னை மாற்றிடணும். அதுதான் அவனுடைய திட்டம். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்ல கவனமாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பென்ன, தேவ மகிமை இருக்கும் பொழுது நீ பரிசுத்தமாக்கப்படுவாய். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக்கப்படுவாய். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்ன செய்ய முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் என்ன செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும். பரிசுத்தனா என்ன அர்த்தம்? கிறிஸ்து என் வாழ்க்கையில் என்ன செய்யப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். என் சுயம் மறைக்கப்பட வேண்டும். ரேஷன் கடைக்கு போறீங்க, யாரோ உங்கள் காலை மெரிச்சிட்டாங்க, இல்லை நீங்கள் நிற்கிறீங்க, முன்னால் வந்து நின்றுட்டாங்க, ஏய் போ பின்ன அப்படியே சத்தமா, அம்மா நான் இவ்வளோ நேரம் நிற்கிறேம்மா, கால் வலிக்க நிற்கிறேம்மா, என் பின்னால் வாம்மா, நான் இவ்வளோ நேரம் அப்படி நம்ம பேசாதபடிக்கு அங்கே என்ன பண்ணுறோம், சண்டை போடுறோம். என்னை கூட நிறைய பேர் என்னை கார் ஓட்டும் போது என்னை திட்டுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், சார் நின்று நான் பண்ண தப்பா சொல்லுங்கள் சார். யோ பயா, ரொம்ப நன்றி சார். மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. பிசாசு எவனாவது ஏவி விட்டுருவான். காரில் தனியாக போகும்போது நல்லா டங்ஸ் பேசிக்கிட்டே போவேன், பாட்டு கேட்க மாட்டேன், என் ஃபோனை எடுக்க மாட்டேன். டிரைவிங்கில் இருக்கும்போது ஃபோனே எடுக்க மாட்டேன், நல்லா டங்ஸ் பேசிக்கிட்டே போவேன், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போவேன். இப்படி என்ன ஒன்று சொல்லிடுவான்ல, போய் அந்த இடம் வரைக்கும் மண்டை அப்படியே வலிக்கும். என்னடா இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. அதுக்கப்புறம் தான் யோசித்தாங்க, ஓஹோ நம்ம துதிக்காதபடிக்கு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகாதபடிக்கு, நம்ம போகிற வேலை வாய்க்காதபடிக்கு அவன் என்ன செய்கிறான், இப்படி ஏதாவது ஒன்று வந்து கிட்ட வந்து கண்ணாடி இறக்குன்னு நான் ஒருத்தன், என்னன்னு, யோ போயா வேகமா, பெருசு பரவாயில்லையே, நல்லது, தோத்திரம். அப்போ நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போனேன். ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறபடினால் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ என்ன செய்கிறீர், எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் எனக்கு மெய்ப்பனாக இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரும் கூட இருக்கிறாரா? பிசாசு தெரியுதா கர்த்தரும் கூட இருக்கிறான்னு? அதை கெடுக்கிறதுக்கு வந்துட்டானா? அப்படிதான் உங்களை நித்திய வழியிலே நடக்காதபடிக்கு, அந்த மகிமை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, பரிசுத்தம் அடையாதபடிக்கு உங்கள் சுற்றில இருக்கிற ஆட்களே வச்சு தான் கர்த்தர், பிசாசானவன் உங்களை பலவீனப்படுத்துவான். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் தம்முடைய மகிமை என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. 44வது வசனத்தை வாசிங்க. 44வது வசனம், அதே யாத்திராகமம் 29:44. ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் பரிசுத்தமாக்குவேன். கர்த்தருடைய மகிமை இறங்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். பாருங்க, நீங்க குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது, கணவன் மனைவி ஜெபிக்கும் பொழுது, அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்க. பெரிய ரகசியம் இருக்கு. தேவன் சபையை ஆசீர்வதிக்கிறது போல குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்றாரு,
ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப இருக்க ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும்போது நம்ம வீடா எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் செல்போன்ல நீங்க என்ன பண்ணலாம்? கணவன் எங்கேயோ இருக்கிறாரு, மனைவி எங்கேயோ இருக்கிறாப்புல. நீங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் த பேரியர். நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ பஞ்சாப் நான் பேசும்பொழுது என்ன பண்றோம்? எல்லாம் டீமாக எனக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது. அங்கே வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இது அழுத்துங்க பாஸ்டர், இது அழுத்துங்க பாஸ்டர். ரைட், ஓகே, சரி வந்துடுவோம். மற்ற காரியத்தில் நான் பார்த்துக்கிறேன்னா அங்கே இருக்க பாஸ்டர் சொல்லுவார். அந்த டீம் எல்லாம் வந்துட்டோன்னு இப்போ நாங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு 20-30 பாஸ்டர்ஸ். நான் இங்கிலீஷில் பேசும்போது அவர் பஞ்சாபி மொழியில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இப்போ பாருங்க, எல்லாம் பாஸ்டர்ஸ் என்ன செய்கிறோம்? இப்போ ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். ஒரு 15 நிமிஷம் பைபிள் ஸ்டடி, ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தி அவங்க அழைப்பை உறுதிப்படுத்தி கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நாம் போல ஆனாலும் நாங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம்? கூடி கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. குடும்பமாக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் தங்குற கூடாரத்தில் கர்த்தர் உங்களை தம்முடைய மகிமையின் பிரச்சனத்தால் என்ன செய்வார்? நிரப்புவார். பரிசுத்தப்படுத்துகிற எந்த ஒரு கனத்துக்குரிய எந்த பாத்திரத்தையும் கர்த்தர் தம் கையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஒரு சில்வர் கிண்ணம் யாராவது பரிசு கொடுத்துட்டாங்க, ஒரு சில்வரில் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? சாதாரணமாக எல்லாம் மொத்தத்தில் வச்சுருப்பீங்களா? அது என்ன, எவர் சில்வர் எல்லாம் தண்ணி, பீங்காலாம் தண்ணி, அப்புறம் இந்த சில்வர் கிண்ணம் சில்வர் பாத்திரம்லாம் என்ன வச்சுருப்பீங்க? தண்ணி. அது கனத்துக்குரியது. ஆமென். இங்கே யாருமே தங்கத்தில் தட்டு வச்சுருக்க மாட்டீங்க. யாராவது வச்சுருக்கீங்களா? அது சொல்ல மாட்டீங்க. தோத்துறோம். இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை, இருக்கனால தப்பும் இல்லை, வச்சுங்க. ஆனாலும் வெவ்வேறாக பிரிக்கிறீங்களா இல்லையா? பிரிக்கிறீங்களா இல்லையா? எல்லாம் ஒன்றா வச்சுருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே முழிக்கிற மொழியை பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் இருக்குது போல். அந்த ஒன்றா இருந்ததுன்னா ஒரு நாள் அது மிஸ் ஆச்சுன்னா தெரியவே தெரியாது. ஒரு சின்ன சில்வர் எவ்வளோ வேலை அது. கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினபடினாலே, பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட அந்த பாத்திரமாய் இருக்கிறபடினாலே, கர்த்தருடைய பரிசுத்த மகிமை அந்த பாத்திரத்திற்குள்ள இருக்கிறனாலே, கர்த்தர் உங்களை வேறு பிரிக்கப்பட்ட அந்த பாத்திரமாய் இருக்கிறனாலே, கர்த்தர் உங்களை உபயோகப்படத்தக்க ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபித்தா கர்த்தருடைய மகிமையை நீங்கள் அநேகருக்கு காட்டுவீங்க. நீங்கள் பாடும் பொழுது அநேகர் கர்த்தருடைய மகிமை உங்கள் பாட்டு மூலமா பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு சாட்சியை சொன்னால் ஆண்டவருடைய மகிமை உங்கள் சாட்சியில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆசரிப்பு கூடாரமாகிய உங்க வீடு, ஆசரிப்பு கூடாரமாகிய உங்க இருதயம் என்ன செய்யப்படும்? நீங்க மகிமை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தப்படுத்துகிறபடினாலே அந்த குடும்பத்துக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தம் மாக்குவேன். I will sanctify. நான் நிச்சயமாய் உன்னை என்ன செய்வேன்? பரிசுத்தப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தின் தேவன் அவர் பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உன் வீட்டை பரிசுத்தப்படுத்துவார், உன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார், உன் நினைவுகளை பரிசுத்தப்படுத்துவார், உன்னுடைய செய்கைகளை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறனால தான் வாலிபர்கள் தவறி விடுகிறார்கள். அவர்கள் நோக்கம் சிந்தனையெல்லாம் செதறுகிறதுபடினாலே பிசாசு என்ன செய்கிறான்? அவனோட வாழ்க்கையை சிக்கொள்ளுகிறான். அன்னைக்கு ஒரு சகோதரி வந்து என்கிட்ட ஓன்னு அழுதாங்க. என் மக இப்படி பண்றா பாஸ்டர். சரி, நாங்கள் வந்து தனியாக அந்த மகன்கிட்ட ஜெபம் பண்ணோம் இங்கே வாசல்ல. சொல்லுமா. அவர் சொன்னா, என்கிட்ட யாருமே என்கிட்ட அன்பா பேசுறது இல்லை, யாருமே என்கிட்ட இப்படி பேசுறதே இல்லை. நான் சொன்னேன், நான் ஆலயத்துக்கு வான்னு சொன்னால் யாரும் வந்ததில்லை. நான் ஜெபம் பண்ணுறேம்மா, ஆண்டவன் விடுதலை கொடுப்பார். அப்போ ஒரு சொன்ன காரியம், எனக்கு 17 வயசு தான் ஆகுது. நான் ஒருத்தன் தான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கிறேன், மீதியவரெல்லாம் 3 பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல? ஏமா அப்படின்னு. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான். இந்த வாரத்தில் 2 பேர், அப்புறம் அடுத்த வாரம் ஒருத்தன். கடைசி காலத்தில்
ஒருத்தி 7 புருஷனை வச்சிருப்பாளாம். இன்னைக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ 3ல் வந்திருக்குது. இப்போ டெக்னாலஜி வந்து வெர்ஷன் 1ல் இருக்குது, வெர்ஷன் 2ல் 4ஆம் மாறும், வெர்ஷன் 3ல் 2.1 இப்போல்லாம் இவெல்லாம் சொல்கிறாங்க. அருமையான தேவ ஜனமே, கவனமாக இருங்க. வாலிப தம்பி தங்கச்சி கல்யாணம் ஆனவங்களும் கவனமாக இருங்க. பெரிய வீடு, சின்ன வீடு, பக்கத்து வீடு, ஏத்த வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, இதெல்லாம் இந்த சமாச்சாரமே இருக்கக்கூடாது. நீ பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். நீ பரிசுத்தத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளை பரிசுத்தத்திற்கென்றே கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறாரு. நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள்லாம் எப்போதும் எப்படியா இருக்கணும்? கர்த்தராகவே இருக்க வேண்டும். உன் நினைவுகள் கர்த்தர இல்லாதபடினால தான் மெதுவாக அந்த தாவீது என்ன செஞ்சாரு? எட்டி பார்த்தாரு. அவர் எங்க இருக்க வேண்டியது? போர்க்களத்தில் இருக்க வேண்டியது. அவர் கர்த்தரோடு இருக்கணும்னு பாட்டெல்லாம் பாடினாரு, எல்லாம் செஞ்சார். உண்மைதான். போர்க்களத்தில் இருக்க வேண்டிய தாவீது அவன் போர்க்களத்தில் இல்லாதபடிக்கு அவன் வீட்டினுடைய உப்பரிகைக்கு போனான், மாடிக்கு போனான். இன்னைக்கு நிறைய பேர் மாடிக்கு போகிற வாலிப தம்பி தங்கச்சி இருக்கிறாங்க. எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் மாடிக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஏன்? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பெற்றோர் உங்களை இரவும் பகலாக கவனிக்க முடியாது. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும். இன்னைக்கு உங்களை வளர்க்குறதுக்காக, உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக அப்பா அம்மா எடுக்கிற எஃபோர்ட், பகல் முழுவதும் எஃபோர்ட் எடுத்து ராத்திரி வந்து அடித்து போட்ட மாதிரி தூங்குறாங்க தெரியுமா? நீங்கள் என்ன செய்யுங்க? ராத்திரியில் ஏஞ்சி உட்காந்து சுற்றிட்டு இருக்கிறீங்க. சுற்றினா என்ன? செல்ஃபோனில் சாட்டிங். சில சாட்டிங்லாம் என்கிட்ட ரெக்கார்டாகவே இருக்குது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சாட்டிங். அருமையான தேவ ஜனமே, உன் பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு பிசாசானவன் இன்னைக்கு எவனை விழுங்கலாம் என்று என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். உன் பரிசுத்தத்தை கெடுத்துறாதீங்க. தேவ மகிமை உங்க வாழ்க்கையில இல்லை என்றால் இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தேவ மகிமை எனக்கு கொடுங்க அப்பா. தேவ மகிமை தாங்க ஆண்டவரே. ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் கூடாரம் பரிசுத்தமாக்கப்படும். உன் நினைவாகிய கூடாரம் பரிசுத்தமாக்கப்படும். உன் வாயின் கூடாரம் பரிசுத்தமாக்கப்படும். அப்போ வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். உன் சிந்தனை நல்ல ஐடியாஸ் வரும். சர்ச்சில் இப்படி ஊழியம் பண்ணலாம், இப்படி செய்யலாம், இப்படி போய் ஆத்துமாக்களை சந்திக்கலாம். நீங்கள் உட்கார்ந்தா ஆத்துமா ஒரு மாதிரி இருக்கும். முந்தா நேற்று யோசிக்கிறேன், ஒரு நாள், ஆமாம் முந்தா நேற்று தான் சாப்பிட்டு ஸ்டெஃபி தனியாக இருந்தாப்புல, அம்மா நான் கீழே வாக்கிங் போகிறேன். சாப்பிட்டு மதியானம் சாப்பிட்டு 3:30 மணிக்கு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கீழே வாக்கிங் போகலான்னு வாக்கிங் போகிறப்போ ஒருத்தர் கேட்டார், சார் என்ன இப்போ கூட வாக்கிங் போகிறீங்க? என்ன? இல்லை உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன இல்லை சொல்லி நான் ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பித்தேன். ஒரு 2 நிமிஷத்தில் இயேசுவை குறித்து சொல்லிவிட்டு போயிட்டு வரட்டா சார்ன்னு. அவர் மேலே கீழேயும் பார்த்துட்டு, இந்த வார்த்தை அவரை ராத்திரி சிந்திக்க வைக்கும். நீங்கள் கர்த்தரை வெளிப்படுத்துங்க, ஆண்டவர் உங்க மூலமா மகிமை வெளிப்படுவார். உங்கள் கூடாரம் என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கப்படும். அதே 45வது வசனத்தை வாசிங்க. 45வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே, இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி. அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உள்ள இடத்துல வாசம் பண்ணுவாரையா. எங்க மகிமை இருக்கிறதோ அங்க கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வாசம் பண்ணுவாரு. I will dwell where is the glory. என்னோட மகிமை இருக்கிற இடத்துல நான் வாசம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. உங்களோட இருதயத்தில் என்ன இருக்கணும்? தேவ மகிமை இருந்தால் அங்கே யார் இருப்பா? கர்த்தர் வாசமாய் இருப்பாரு. உன் சிந்தனையில நீ போராடும் பொழுது, நீ குழப்பம் அடையும் பொழுது, அந்த மகிமை இருக்க நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் பிரச்சனை மாறட்டும், ஆண்டவரே சூழ்நிலை மாறட்டும், அது ஜெபிக்கிறது 2ஆவது வைங்க. முதலாவது சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தில் நீர் வாசம் பண்ணுவதற்கு நீர் என்ன செய்யும்? மகிமையை கொடுப்பீராக. அல்லேலூயா. ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போகிறோம், ஏசி ரூம் எடுக்கிறோம். உள்ளே போனோன்னா என்னென்ன செய்கிறோம்? ஏசியை முதல்ல என்ன செய்கிறோம்? ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண ஏசி ரூம் என்ன ஆகிடுது? சில்லுன்னு ஆகிடுது. சில்லுன்னு நம்ம மனநிலை எப்படி ஆகுது? மாறுதா இல்லையா? சில இடத்துல நான் கூட்டம் முடிச்சுட்டு நான் என் ஹோட்டல் ரூம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏசி ஏற்கனவே போட்டு வச்சுருவாங்க. நான் சொன்னேன், என்ன ப்ரோ நல்ல வேலை போட்டிங்க, ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. பாஸ்டர் நீங்கள் வரதுக்கு எப்படியும் 11 மணி ஆகும்னு தெரியும். நாங்கள் முதல்ல விசுவாசிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம்?
10:30 மணிக்கே ஆன் பண்ணிட்டோம் பாஸ்டர். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலையே என்ன செய்கிறது? மாறி விடுகிறது. தேவ மகிமை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் மனநிலையே ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். காரியங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். ரெண்டாவது, கர்த்தருடைய மகிமை எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். மூணாவது காரியம், அதே 45ஆம் வசனத்தில், அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். I will be their God. I will be their God. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த மகிமை மாத்திரம் நீ பெற்றுக்கோ. நான் கொடுக்குற மகிமை, நீ எதுவுமே நீ காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், தலைக்கீழ நிற்க வேண்டாம். 30 முறை நீ பஸ்கி போடணும்னு அவசியம் இல்லை. நீ 30 மைல் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நீ முடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ மொட்டை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஒன்றும் பண்ணாத, நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. நான் உனக்கு தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு எப்படியா இருப்பேன்? தேவனுடைய மகிமை உடையவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் செய்வார். தேவனாய் இருக்கிறபடினாலே, உங்களையும் என்னையும் அவர் சிருஷ்டித்த கர்த்தராய் இருக்கிறபடினாலே, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் கரமனை நடத்த ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தேவனா இருக்கிறபடினாலே கர்த்தர் என்ன செய்வாராம்லே? நடத்த ஆரம்பிப்பாரு. இன்னைக்கு விசுவாசியா இருக்கிறோம், சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேர் இயேசு உங்களுக்கு தெய்வமா இருக்கிறாருன்னா எல்லாரும் கை தூக்கிடலாம். உங்களுக்கு இப்போ தெய்வமா இருக்கிறவர் இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு யாரா இருப்பாரு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் ஆராதனைக்கு வருகிற கூட்டம் தான் முக்கியமான கூட்டம். இது ரிலிஜன், மத ரீதியாய் வருகிற கூட்டம் என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த நாள் முழுவதும் யாருக்காக கொடுக்கிறோம்? கர்த்தருக்காய் கொடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து கொள்ளும். அப்போது தேவனாய் இருப்பேன், நான் உங்களுக்குள்ள வாசமாய் இருப்பேன், இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். அல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடையும் பொழுது நீங்கள் வல்லமையுடலாய் மாறுவீங்க. எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் ஜெயம் எடுப்பீங்க. பிசாசுடைய கிரிகளை உங்களுடைய வார்த்தையினால அழிப்பீர்கள். நீங்க கையை தூக்கினா பிசாசு பயப்படும். நீங்க ஜெபிச்சா கர்த்தருடைய வல்லமை அநேகர் பெற்றுக்கொள்வாங்க. காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு தெய்வமா இருக்கிறாரு. காரணம், கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டாரு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு வரும் பொழுது கண்ணாடி பார்க்காம வந்தவர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் யாரும் கை தூக்க மாட்டீங்க. நான் நிறைய பேர் தூக்குங்க. நான் கண்ணாடி பார்த்து தான் வந்திருக்கிறேன் சொல்கிறவங்க எல்லாம் தூக்குங்கன்னா வேண்டாம். எனக்கு தெரியும் 99.99% என்ன பண்ணியிருப்போம்? கண்ணாடியில் நின்னீங்கன்னா இல்லையா? கண்ணாடியில் நின்று இப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி பண்ணி வந்தவங்க நாங்கள் தான் கண்ணாடியில் இப்படி இப்படி அப்படி அப்படி போட்டு அப்படி வந்துடும். அல்லேலூயா. தலையில் 2 முடி இருக்கிறவங்க கூட கண்ணாடியை தான் பார்ப்பாங்க. உண்மைதானே? உண்மைதானே? தலையில் எத்தனை முடி? 2 முடி. ஒருத்தன் வழுக்கு மண்டை பார்பர் கடைக்கு போனானா, பார்பர் கேட்டாரான், என்னப்பா வேணும்? டை அடிக்கணும்னு. சார், உங்களுக்கு தான் தலையில் மொட்டை முடியே இல்லையே. இங்கே பார், பின்னால் பார், 2 முடி இருக்குது பாரு. என்னன்னா அந்த கதை. நமக்கு என்ன இருந்தாலும் கண்ணாடி முன்னால் என்ன பண்ணுறோம்? பவுடரை போட்டு நல்ல தப்பே கிடையாது. நல்லா பாருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பட்டன்லாம் ஒழுங்காக போட்டிருக்கான்னு பாருங்கள். போன வாரமாக நம்ம வண்டி ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. ஆமாம், சொன்னாங்க பாஸ்டர்ன்னு. அது ஓஹோ அப்படியா, புரியலையா? சரி, ரைட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன பிரச்சனை? ஆமாம், அதான் பிரச்சனை. கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணல? நிற்கலை. கண்ணாடி முன்னாடி நின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், கண்ணாடி முன்னால்
நின்னா அலங்காரமாக இருக்கும், கண்ணாடி முன்னாடி நிற்கலன்னா அலங்கோலமாக இருக்கும். இந்த கண்ணாடி ஆகிய தேவ பிரசனம், கண்ணாடி ஆகிய வேத வசனம் நீங்கள் முன்னால் நில்லுங்க. கர்த்தர் என்ன செய்வார்னா மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகையில் மகிமை இல்லாதவங்க மறுரூபம் அடைய முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. கோயரில் பாடலாம், நான் பிரசங்கம் பண்ணலாம், குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், ஆனால் மகிமை இல்லைன்னா அந்த மகிமை பெற்றுக்கொண்ட நாம் அந்த மகிமையிலே நின்று விடக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? மகிமையின் மேல் மகிமை. சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமை. சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்தவங்க தான் மறுரூபமாக முடியும். 3 பேரை பேதுரு, யாக்கோபு, யோவான ஆண்டவர் மேலே கூட்டிட்டு போய் மறுரூபமானார். உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆண்டவரே இங்கே இருந்துருவோம், ஆண்டவரே இங்கேயே இருந்துடலாம். எப்படிப்பா? உங்களுக்கு ஒரு கூடாம் போட்டுங்க, மோசைக்கு ஒன்று வச்சுங்க, அப்புறம் எங்களுக்கும் ஒரு கூடாரம் கொடுங்க. அடா பாவி, யோ ஆண்டோட சித்தம் மலை மேலேயே இருக்கணும்னு வாழ்க்கை இல்லையா? நீ போய் உலகம் முழுவதும் என்ன பண்ணு? கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துங்க. இந்த மகிமை இல்லை. நான் ஜீவனுள்ள தேவன், நான் தான் மேசியா, நான் தான் தேவகுமாரன், நான் தான் தேவ மனுஷன், நான் தான் என்று ஆண்டவர் நிரூபிக்கும்படியாய் கர்த்தர் சீஷர்களுக்கு, அப்போஸ்தலருக்கு முன்பதாக, சீஷர்களுக்கு முன்பாக என்ன செஞ்சார்? ஆண்டவர் மறுரூபமாக்கி காட்டினார். தான் வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினு சொல்லிட்டாங்க, இங்கேயே இருந்துருவோம் பிரதர். சர்ச்சிலே இருக்கிறது நிறைய நம்ம பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன்டா பாஸ்டர், நான் இந்த சர்ச்சை விட்டே போக மாட்டேன் பாஸ்டர். ஏன்னு? இங்கேயே ஒரு பையனை பாருங்கன்னு. அப்படியா? ஏன்? எனக்கு இங்கே ஆராதனை ரொம்ப பிடிச்சிக்குதுன்னு. ஆமாம், பிடிச்சிக்குதா? சரி, பிடிச்சிக்குது தான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணி ஆண்டவர் சித்தத்துக்கு என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கும் பொழுது இங்கே பெற்ற மகிமை என்ன செய்யணும்? போகிற இடத்துல போய் நீ காட்டணும். அது நம்ம தவறிடுறோம். இங்கேருந்து கல்யாணம் பண்ணி போன பிள்ளைகள்லாம் பார்த்தா சொல்லுவான், பாஸ்டர் என்ன இருந்தாலும் நம்ம சர்ச்சு மாதிரி வரல பாஸ்டர்னு. ஏம்மா, கற்றுக்கிட்ட சத்தியம்லாம் போய் சொல்லுமா, பார்க்கலாம் சொல்லு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சபை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இல்லை, நீ போயிடு, மகிமையை எடுத்துகிட்டு போங்க. அநேகருக்கு இந்த மகிமை என்ன செய்யுங்க? சொல்லுங்க, இந்த சத்தியத்தை சொல்லுங்க. உங்கள் வீட்டில் ஒரு கேர்சல் ஆரம்பிங்க. வந்து 2 பேர் வந்தாலும் போதும், அவங்களுக்குள்ள இந்த சத்தியத்தை சொல்லுங்க. ஆமென். எத்தனை டைரி எழுதுறீங்க பாருங்க, எல்லாம் அழகாக டைரி, பேனா கீனால எல்லாம் இருக்குது. இது எழுதப்பட்ட காரியெல்லாம் எங்கே போகுது? எதுக்காக எழுதுகிறோம்? நமக்காக எழுதுகிறோம். வாசிங்க, யூடியூப் கேளுங்க, கேட்டு அதன்படி என்ன செய்யுங்க? வாழ்க்கையில் பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அவங்க தான் மறுரூபமாவாங்க. ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? சபையில் உட்கார வச்சு நல்ல அழகாக பாட்டை பாடி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட்டுக்கு சும்மா நீங்கள் கேட்டேன், பிரதர் ஏதோ ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட் இருந்தால் அனுப்புங்கன்னு. இப்போ சொன்னார், பாஸ்டர் ஒரு பேஸ் கிட்டாருக்கு இப்போ மார்க்கெட் ரேட் வந்து 35,000 கொடுத்தா தான் வரும் ஒரு மாதத்துக்கு. நீங்கள் எல்லாருமே மியூசிஷியன்ஸ் ஆர் பெய்டு, காசு கொடுத்தா வாசிடுவாங்க. அவன் கையில் தான் பரிசுத்தாவியானவர் இருக்கிறது. ட்ரம் அடிக்கிற கையில் தான் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. அப்படின்னா அட்டி வெளுத்துருவாங்க. ஆவியானவர் இறங்க பாருங்க, கையை தட்டினோன்னு கடா கடா பொடா டபா கமா எல்லாம் அடித்து போட்டு துள்ளி எல்லாம் போடுச்சு. அப்படியே அப்பா, நீங்கள்லாம் போனோன்னே பாஸ்ட் என்ன பண்ண எல்லாருக்கும் காசு கொடுக்கணுங்க. துட்டில் தான் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா? இல்லைம்மா, ஏமாந்து போகாதீங்கம்மா. வசனத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறது தான் ஆவியானவர் இருக்கிறாரு. வசனத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆவியானவருக்குள்ளே இருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஒப்பு கொடுக்குறதுல தான் ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வசனத்தை கேட்டு கீழ்ப்படுங்களோ அந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமை அடைய கர்த்தர் கிருபை செய்வார். க்ளோரி அன்டு க்ளோரி,
glory upon glory. ஹalleluya. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. glory upon glory, glory behind glory. மகிமைக்கு பின்னால மகிமை, மகிமைக்கு பின்னால மகிமை, மகிமைக்கு முன்னால மகிமை, மகிமைக்கு முன்னால மகிமை, மகிமைக்கு மேலே மகிமை, மகிமைக்கு மேலே மகிமை, மகிமைக்கு கீழே மகிமை, மகிமைக்கு கீழே மகிமை, நாலாம் பக்கமும் மகிமை வச்சு கர்த்தர்களை நடுவில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது, யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திரை 34:29 வாசிக்கும் பொழுது, கடைசி வரியை வாசிங்க. அவன் சமீபத்தில் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் முகம் பிரகாசித்ததை கண்டு அவன் அறியாதிருந்தான். 29 யாத்திரா 34:29 கடைசி அவர் பேசினதினாலே கர்த்தர் அவனோடு பேசினார். தன் முகம் பிரகாசித்திருப்பதை முதலாவது மகிமை உங்கள்கிட்ட இருக்கும்போது கர்த்தர்களோடு பேசுவார். You can hear his audible voice. நீங்க காத்திருங்க, கர்த்தர் பேசுறது கேட்கலாங்க. வேத வசனத்தை வாசித்து கேட்டு பழகினவனுக்கு அடுத்த லெவல் கர்த்தர் பேசுகிறத உங்களால் கேட்க முடியும். அதுக்கு நான் சாட்சி. அல்லேலூயா. அதற்கு நான் சாட்சி. அதுதான் சொல்கிறேன், உங்கள் வீட்டு காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறியணும்னா என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளாவது வாங்க. காரியங்கள் நடக்கிறதை ஆண்டவர் உங்களோடு பேசுவார். தீர்க்க தரிசனம் இல்லை, உங்களை எச்சரிப்பதற்காக, ஃபார் அ வார்னிங். என்கிட்ட அது எனக்கு தெரியாது, ஆண்டவர் கொடுக்கல. நீ 2வது வீடு கட்டுவ, 2வது கார் வாங்குவ. ஒரு நாளுக்கு பிரதர் வீட்டுக்கு போயிருந்தோம். பிரதர், இந்த வீடு உங்களுக்கு இல்லை, இன்னொரு வீடு வாங்குவீங்க. ஒரு வருஷம் ஆச்சு. கூட வந்த பிரதர் கேட்குறாரு, பாஸ்டர் சொன்னீங்களே எங்கே ஆச்சு பாஸ்டர்? நான் சொல்லப்பா, ஆண்டவர் சொன்னாருப்பா, நான் சொல்லலை. 2வது வீட்டையும் பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். சொன்னது நான் அல்ல, சொல்லுகிறது கர்த்தர். உங்களோடு பேசுவார். இன்னைக்கு இந்த டேட்டில் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். சில காரியத்தை நான் வெளியே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்களோடு பேச முடியும், டைரக்டா பேசுவார். அதற்கு முன்பதாக வேத வசனத்தோடு பேசி பழகினவர்களுக்கு கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் நல்லா கேட்க முடியும். அது ஸ்பிரிச்சுவலுடைய அடுத்த லெவல். அதான் மகிமையின் மேல் மகிமை என்பது வேதத்தை வாசிக்கும் போது மகிமை. மகிமையின் மேல் மகிமை என்பது இதனுடைய அடுத்த லெவல். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து பேசுவார். முதல்ல நீ எங்கெங்கெல்லாம் ஓட்டம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் பலிபீடத்தை செப்பனிடணும் ஆண்டவர் பேசுவார். நீ அதெல்லாம் செட்ரைட் பண்ணணும். அடுத்தவங்களை குறித்து ஆண்டவர் பேசுறது இல்லை, உங்களை குறித்து கர்த்தர் பேசுவார். ஏய், நீ இங்கெங்கெல்லாம் சரியாரு, ஏய் நீ இப்படி ஊழியம் செய்ப்பா, நீ இப்படிலாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாத. அதெல்லாம் செட்ரைட் பண்ணதுக்கு அப்புறம் கர்த்தர் தேசத்தை குறித்து பேசுவார், கர்த்தர் உங்களை குறித்து பேசுவார், கர்த்தர் சபை குறித்து பேசுவார். அல்லேலூயா. அதுதான் சரியான வழிமுறை. அப்போ கர்த்தர் மோசையோடு என்ன செய்ய ஆரம்பித்தார்? பேச ஆரம்பித்தார். காரணம், கர்த்தருடைய மகிமை மோசே மேல இருந்தது. ஆண்டவருடைய மகிமை உங்களோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். வேத வசனத்தை நல்லா வாசித்து நல்லா செபிக்கிறவனுக்கு கர்த்தர் வேதத்தின் மூலமா பேசுகிறது மாத்திரமல்ல, மகிமையின் மேல் மகிமை அடையும் பொழுது, அந்த மேலே வரும்பொழுது தான் கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பேசினால் நடக்கும் என்ன? முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. உங்க முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். சில இந்த ஆம்பளை பசங்க பார்க்குற அந்த தொப்பி கட்டு ஆட்டை அணு கொண்டு வச்சிருக்கிறான் பாருங்க, அவன் முகத்தை பாருங்களேன், அது அப்படிதான் இருக்கும், மகிமை இருக்காது. இந்த கீழ்ச்சி விட்டு
இப்படிலாம் போட்டுன்னு இப்படி வருவான் பாருங்க. நல்லா தெரியும். நான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்த சினிமாக்காரியை பார்த்துட்டு அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவோட மகிமையை இழக்க வேண்டியது இருக்கும். பொம்பளை பிள்ளையா ஒழுங்கா அடக்கமாக ட்ரெஸ் பண்ணும், ஒழுங்கா தலையை விரிச்சு போட்டு பேய் மோகினி மாதிரி வராத, நல்ல எண்ணெய் போடு, நல்ல சடையை போடு. அதெல்லாம் அந்த காலம் பாஸ்டர். உன் முடியை பின்னுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆம்பளை என்ன செய்யக்கூடாது, பொம்பளை மாதிரி நீளமாக வச்சு ஒருத்தன் குடிமி போட்டுன்னு போகிறாங்க. இவனோ போட்டால் அது மாதிரி போட்டுனுக்கிறான். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு இது விதிவிலக்கு இல்லை. கேட்டால் நாங்கள் அப்படிப்பட்ட மத்தியில் ஊழியம் செய்கிறோம். நீ அங்கேயே போய் உட்கார, வெளியே வந்துடாத. குருவிக்காரங்கிட்ட மக்கள் ஊழியம் செய்ய, நீ குருவிக்காரங்களுடைய இரு, வெளியே வந்துடாத, அங்கேயே இரு. தேவ ஜனமே, இது சத்தியங்க, இதெல்லாம் உண்மைங்க, ப்ராக்டிக்கல். சினிமாக்காரன் செய்கிறத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. சினிமாக்காரன் செய்கிறத நம்ம செய்கிறதுனால தான் தேவன் கொடுத்த மகிமை என்ன செஞ்சிடறோம், இழந்துடும். அவன் உலகத்துக்காக, உலக மகிமைக்காக அவன் வாழ்கிறான், உடுத்துறான், இப்படின்றான் அப்படின்றான், முடியை இப்படி வச்சுக்கிறான், இங்கே ஓட்டை போட்டு இங்கே ஒன்று மாட்டிக்கிறான். இந்த பொம்பளை பிள்ளைங்க பார்த்தா இங்கே ஒரு ஓட்டை போட்டு இங்கே ஒன்று நிற்கிது. தப்பே இல்லை, போட்டுக்கோ, பரலோகம் வர முடியாது. தேவ மகிமை உங்களால வெளிப்பட முடியாது. கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா எதுக்காக வச்சிருக்கிறாரு? தேவ மகிமை வெளிப்படும்படியாக. நான் தேவட மகிமை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறோமோ கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளிடத்துல கர்த்தர் பேசுவார். கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா, அன்னைக்கு கூட பாஸ்டர் வைகே பேசினார், ஐயா இன்னைக்கு முழங்கால நின்று இது வரைக்கும் 5 அதிகாரம் வாசிருக்கிறேன். ஆடா வாய், ஐயோ ஆண்டவரே, ஐயோ குத்துதரா, ஐயோ பாஸ்டர் என்ன வயசு, 76 முடிஞ்சு போச்சுன்னாரு. ஐயோ ஆண்டவரே, என்னால் அந்த அளவுக்குள்ள பண்ணின ஓன்னு அழுதான். ஆண்டவரே இயேசுவே என்னப்பா, ஒரு காலத்தில் செஞ்சேனே, இப்போனால முடியலையே. ஆரம்பி ப்ராஜெக்ட் போடு. முழங்கால நின்று வேத வாசிப்பேன், முழங்கால நின்று கையை தூக்கி ஆராதிப்பேன். சபையில் இல்லை, வீட்டில் 2 பேராக யூத்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி பாருங்கள், யூத் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆதா டிக்ரீஸ் ஆதான்னு தெரியல. சபையில் வந்து ஜெபிக்கிறாங்களா தெரியல. நீ சபையில் நீ ஆண்டவருடைய பாதத்தில் காத்து இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்க மகிமை கூடும். இன்றைக்கி பிசாசு அப்படியே இன்னைக்கு அந்த வேலை இருக்குது, காலேஜ் ஒன்றும் உன்னை வாழ வைக்க போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுங்க, தேவ பிரசன்னத்தில் காத்துருங்க. உங்களோட கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். உங்கள் முகத்தை என்ன செய்வார்? பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை உங்களுக்குள்ள வர 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 உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு இருக்க சந்தர்ப்பங்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் சந்தர்ப்பவாதியா இருக்க மாட்டீங்க, கர்த்தரே உங்களுக்கு சந்தர்ப்பமாய் இருப்பாரு. சொல்லுங்க, சூழ்நிலையை மாற்றுவார், சந்தர்ப்பங்களை மாற்றுவார். உங்களுடைய எல்லா நிலைமைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். பணம் இல்லாத நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். குழப்பமான சூழ்நிலை கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார். உங்களோட நிலைமை, ஜெபம் இல்லாத நிலைமை கர்த்தர் மாற்றி போடுவார். காரணம் என்ன? அந்த மகிமை உங்களை சும்மா விட்டாதுங்க. ஆமென். ஒரு எலியை கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில், ஒரு பானையில் உள்ள போட்டு மூடிடுங்க. அந்த பானையை உங்கள் பெட்ரூமில் வைங்க. ராத்திரில என்ன கேட்கும்? கரகரகரா கரகரகரா கரகரகர சுத்திக்கிட்டே இருக்கும். உங்களை விட்டாது. நண்டை கொண்டு போய் ஒரு பானையில் போடுங்க, ராத்திரம் கிரு 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 கிருன்னும். அது போல நீங்க உண்மையாய் வாஞ்சிங்க, ஆண்டவர் உங்களை தூங்க விட மாட்டார். எலும்பி வச்சு ஜெபம் பண்ணுவாரு. எலும்பு நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. எலும்பு தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. எலும்பு அந்த வாலிபனுக்காக ஜெபம் பண்ணு. எலும்பு, நீ சும்மா இருக்காத. கர்த்தர் உங்க முகத்தை பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும், சந்தர்ப்பங்கள் மாறும், உடைய நிலைமைகள் மாறும். அதற்கு ரகசியம் என்ன? கர்த்தருடைய மகிமை உங்களோட கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, ஆனால் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24:30, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு. சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறாரு?
வல்லமையோடும் மிகுந்த மிகுந்த மகிமையோடு. எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த மகிமை. எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த மகிமை. இயேசு மிகுந்த மகிமையில வரும் பொழுது மிகுந்த வல்லமை, மிகுந்த மகிமைக்குள்ள இந்த உலகத்தில் வாழ்ந்த விசுவாசிகளை மாத்திரம் கர்த்தர் தன்னோடு எடுத்துக்கொள்ள போகிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. கவனிங்க, முடிக்க போறேன். மகிமை, மகிமையின் மேல் மகிமை. மகிமை இல்லை என்ன ஜீரோ. மகிமை 50. ஆனா பைபிள் சொல்லுகிறது 30, 60, 100. இதுல ஒரு பெரிய கணக்கு இருக்கு. அது 100. 100க்காக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த 100 தான் பூர்ணத்தை கர்த்தர், பரிபூர்ண கர்த்தர் இயேசு. பூரணம் என்பது கர்த்தர் நம்மளே வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த பூர்ணமாக்கப்பட்டவங்க தான் மிகுந்த மகிமையோடு அவர் வரும் பொழுது மிகுந்த மகிமை உள்ளவர்கள்லாம் ஒன்றா சேருவாங்க. 99 இருக்கு இல்லை பாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க? பிராக்டிக்கலா இல்லையே. இட்ஸ் நாட் பிராக்டிக்கல். கிருபையா தான் ஆண்டவர் பரலோகம் வச்சிருக்கிறாரு. ரைட்டு, நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணலாம். ஆனா பைபிள் சொல்லுது மகிமையும் மகிமை அற்றவர்கள், ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லாதவங்க மறுரூபம் அடைய முடியாது. அப்போ இந்த காலை நேரத்தில் ஏசப்பாவுடைய வருகை மிகுந்த வல்லமையாக இருக்க போகிறது, மிகுந்த மகிமையாய் இருக்க போகிறது என்று மத்தேயு 24:30 சொல்லுகிறது. அப்போ the Son of Man will come in the clouds with power and with great glory. He will come in the clouds of heaven with power and great glory. மிகுந்த வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு யார் எந்த விசுவாசி இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் இயேசுவை சந்திக்க எதிர்கொண்டு போவார்கள். அப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும், மகிமை கூடுதா குறைதா? ரட்சிக்கப்பட்ட நாம், மனம் திரும்பின நாம், நம்முடைய மனம் திரும்புதல் அனுபவம் எப்படி இருக்கிறது? குழப்பத்தினால, பலவீனத்தினால, போராட்டத்தினாலே உன் நிலைமை சூழ்நிலை மாறாமல் இப்படியே அழுது கொண்டு இப்படியே புலம்பிக் கொண்டு இருந்தால் அவனுடைய வருகையில் என்ன செய்ய முடியாது? அதுதான் பிசாசு திட்டம். நீ வருகையில் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இன்றைக்கி பெரிய சபையில் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருக்காங்க, ஆனால் லைஃப் சேஞ்சிங் கிடையாது, லைஃப் சேஞ்சிங் மெசேஜஸ் கிடையாது, பியூட்டிஃபுல் சர்மன்ஸ். இட்ஸ் ஒன்லி அ ட்ரீட் ஃபார் அவர் இயர்ஸ். வேதம் அப்படி சொல்லலைங்க. வேதம் பரிசுத்தத்தை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் நியாய தீர்ப்புக்கு முன்னால் நிற்க போகிறோம். த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இந்த நியாய தீர்ப்பில் நாம் ஒவ்வொருவரும் உங்கள் சிந்தனைக்கு, உங்களுடைய நினைவுக்கு, உங்களுடைய செயல்களுக்கு, உங்களுடைய வார்த்தைகளுக்கு, உங்களுடைய நடக்கைக்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுதே அந்த நியாய தீர்ப்புக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, வசனத்துக்கு பயந்து நாம் ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயம் கர்த்தர் மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து மிகுந்த மகிமையோடு ஆண்டவர் வரும் பொழுது நாம் அவரோடு நித்தியமாக இருக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மகிமையோடு வரப்போகிறார், மகிமையின் தேவனாக வரப்போகிறார். மகிமைக்கு ஒப்பு கொடுத்தவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அவர் வரும் பொழுது நாம் அவரோடு இருக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, தகப்பனே, இந்த உலகத்திலே நான் எதற்காக வாழுகிறேன்? What is the reason that I am here? What is the reason I got married?
What is the reason I am living in this world? Just to glorify God, just to exhibit the power of God. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஆகாய விரிவுகள் கர்த்தர் உண்டாக்கினார். எதற்காக உண்டாக்கினார்? தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மகிமை அடைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மகிமை அடைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மகிமைக்கென்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மகிமைக்கென்று என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீ புசித்தாலும் குடித்தாலும் அது கர்த்தருடைய மகிமைக்காக நான் வாழ வேண்டும். எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் வெறுமையாய் போகாதபடிக்கு, வெறுமையாய் ஆண்டவரே நான் வாழாதபடிக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் மௌனமாக இருக்காதீங்க. மௌனமாக இருக்கீங்க. திஸ் இஸ் த டைம் தட் யூ ஷுட் டீல் வித் காட். ஹேவ் எ என்கவுண்டர் வித் காட். ஆண்டவரோடு இடைப்படுங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். வியாதியினால் நொறுக்கப்பட்டிருக்கிறாயா? வேதனையினால் நொறுக்கப்பட்டிருக்கிறாயா? கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வரும் பொழுது, கர்த்தருடைய மகிமை உங்களை ஆளுகை செய்யும் பொழுது, கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்படும் பொழுது, சத்துருனால் வருகிற எல்லா வல்லமைகள் எல்லாம் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. மனுஷிக நமக்குள்ள காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியாது. நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரம், வெளியேற பெற்ற பாத்திரம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனால் சத்துருடைய திட்டம் உங்களை பலவீனப்படுத்தி உங்களை எல்லாம் கீழான நிலைமைக்கு கொண்டு வந்து அவன் தன்னுடைய நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறான். அவனோட டார்கெட்டே விசுவாசிகளும் ஊழியக்காரர் தான். ஆனால் அதில் நீங்கள் சிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சபைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் ஆராதனைக்கு வந்துட்டீங்க, இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இப்போது நீங்கள் எல்லாம் ஒப்பு கொடு. வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே என்னை மகிமைக்கு என்னை நிரப்பும் ஐயா. மகிமையின் தேவனே என்னை நிரப்புவீராக. மகிமைக்கு உரியவனா என்னை மாற்றுவீராக. மகிமைக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. உண்மையாய் ஜெபம் பண்ணுங்க. சிலரால் ஜெபிக்க முடியாது பார்க்கிறேன். அதுதான் உன்னை சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலை உன்னை ஜெபிக்க விட மாட்டேங்குது. சரீரத்துக்குள்ள இருக்க எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்ல கரலை அசைத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறும், எல்லா நிலைமைகள் மாறட்டும், எல்லா நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கடனோடு பல பிரச்சனைகளோடு இல்லை என்ற ஒரு காரியத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன், நான் உனக்கு தேவனாய் இருப்பேன், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன், நான் உங்களோடு பேசுவேன், நான் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். ஆமென், ஆமென். உங்களோடு நான் பேச முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் பேசுகிற ஒரு தெய்வமா இருக்கிறேன். நான் பேசாத ஒரு கல்லோ மரமோ கல்லோ அல்ல. நம்ம ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? பேசுகிற ஆண்டவர். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். ஆண்டவரே அந்த மகிமை என் மேலே இறங்கட்டும் ஐயா. அந்த மகிமை என் வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். அந்த மகிமை நான் வேலை செய்கிற இடத்துல காணப்படட்டும். அந்த மகிமையின் மேகம் நான் படிக்கிற இடத்துல உண்டாகட்டும். அந்த மகிமையின் மேகம் என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரத்தில் காணப்பட ஒப்பு கொடுக்குற. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்க? நல்ல கரத்தை அசைத்து வானத்துக்கு பரலோகத்துக்கு நேராக கரத்தை நீட்டுங்க. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் அவரால் செய்ய முடியும். மரித்தவர்களை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். செவிடர்களை கர்த்தர் கேட்க வைத்தார். ஊமையர்களை கர்த்தர் பேச வைத்தார். அவர் மகிமை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நாம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்துங்க, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்துங்க. ஒரு சூழ்நிலைகள் மாறும். ஆமென். உங்களோட நிலைமை கர்த்தர் மாற்றவராக இருக்கிறார். மகிமை இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும். மகிமை இருக்கிற இடத்துல இயேசு இருப்பார். இயேசு வந்த வீட்டிலே அதிசயங்கள் நடந்தது. இயேசு இருந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுடைய மகிமை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நீர் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வரப்போகிறீர் ஐயா. மிகுந்த மகிமை பெற்ற விசுவாசியாய், மிகுந்த மகிமை பெற்ற மகளாக எங்களை மாற்றுவீராக. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும்.
இந்த வார்த்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையான காரியங்களை செய்யும். எல்லாம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழும்பி நின்று நாம் பாடலை பாடும்போது கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கொஞ்ச நேரம் ஆராதிச்சு அதுக்கப்புறம் காணிக்கை எடுக்கலாம். வெறுமையாய் போயிடக்கூடாது. விடுதலை பெற்றவர்களாக, கர்த்தர் கிரியை செய்கிறவர்களாக, கர்த்தர் உலாவுகிறவராக, கர்த்தர் நமக்கு தெய்வமாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மகிமைக்கு ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாஞ்சிங்க அப்பா, அந்த மகிமை எனக்குள்ள வரட்டும். அந்த மகிமை என்னை ஆளுகை செய்யட்டும் அப்பா. மகிமையா, மகிமை, மகிமை. வெறுமை இருக்கிற இடத்துல மகிமை வர முடியாது. மகிமை இருக்கிற இடத்துல வெறுமை வராது. அந்த மகிமைக்கு எல்லாம் ஒப்பு கொடுப்போம். பாடலாமா? மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். தடைகள் பட்ட காரியங்கள்லாம் ஓடி போகும். தடை பண்ணுகிற ஆவிகள்லாம் எரிஞ்சு போகும். ஓ ஜீசஸ் அப்பா, தடைகளை உடைப்பீராக. தடைகள் நீங்குவதாக. நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாத ஒரு வெறுமை, ரெண்டாவது ஒரு லெத்தார்ஜி, இது ரெண்டுமே இருக்கிறனால தான் உங்கள் லைஃப், அநேக லைஃப் எய்ம்லெஸ்ஸாக இருக்குது. நோக்கம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் வாஞ்ச தாகம் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நம்முடைய மகிமையினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவர் வந்தால் எல்லாம் நடக்கும்மா. வாலிப தம்பி, தங்கச்சி, அவர் வந்தால் எல்லாம் நடக்கும். அவர் கூடாதது எதுவுமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அக்கினி, அதோடைய தன்மை குறையும். ஆண்டுடைய மகிமை அக்கினியில இருந்தது. அவர்கள் பற்றாதிருந்தார்கள். அவர் போட்டிருந்த வஸ்திரம் கூட கருகவில்லை. அவருடைய முடி கூட தீயவில்லை. காரணம், அந்த அக்கினிக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருந்தது. ஓ, கடும் காற்று, கொந்தளிப்பு இருந்தது. மகிமைக்குரியவர்கள் அந்த படகுல இருந்ததுனால அவர்களுக்கு எதுவுமே மேற்கொள்ள முடியவில்லை. அப்பாட்ட கேளுங்க. அப்பா, ஏசப்பா, அந்த மகிமை எனக்கு கொடுங்கப்பா. மகிமை கொடுங்கப்பா. சொல்லுங்க, மகிமை கொடுங்கப்பா. மகிமை இல்லாத வெறுமையான வாழ்க்கை வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. மனசுக்குள்ள ஜெபம் பண்ணாதீங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வியாதினால பிடிப்பட்ட, வியாதினால் கட்டப்பட்ட, மன அழுத்தத்தால் கட்டப்பட்ட, மன குழப்பத்தால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாயிருப்பதாக. ஓ கத மன மன கத தின மகதனா, ஓ குலோரி பலகதனமா ரிகதடரகதடரதா. அப்படியே கண்ணை திறந்து என்னை வேடிக்கை பார்க்கறாங்க நிறைய பேர். ஐயோ பரிதாபம் ஐயா, என்ன பார்க்காத தம்பி, இயேசுவை பாரு. உன் மனக்கண்ணு திறக்கணும், உன் மனக்கண்ணு திறக்கணும். உன் மாம்ச கண்ணு திறக்குது பார்க்கல, எந்த பிரயோஜனம் இல்லை. மனக்கண்ணு திறந்த இயேசுடைய அன்பை சிலுவை பார்க்கலாம். சிலுவை உன்னால பார்க்க முடியும். சிலுவை பார்த்த மகிமை உன்னை மூடும். ஆமென், ஆமென். கரங்களை அசைத்து, ஆண்டவரே, மகிமையே, மகிமையே, ஹல்லேலூயா.
நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹalleluya. நன்றி 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 ராஜா. எல்லாம் கனம் துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.